அந்த டைம்ல பிளைட் உயரத்துல பறந்தனால ஒருவேளை கேபின்ல ப்ரெஷர் குறைஞ்சிருக்கலாம், அதனால பிளைட்ல இருந்தவங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கிறது கம்மியாகி இருக்கலாம். அந்த மாதிரியான நேரத்துல பிளைட்ல ஆக்சிஜன் மாஸ்க் வரதுக்குள்ள அங்கிருந்த எல்லாரும் அன்கான்சியஸுக்கு போயிருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பைலட்டு பிளைட்டை யூட்டர்ன் பண்ணி மலேசியாவுக்கு திருப்பி இருக்காரு. அதுக்கப்புறம் அவருமே அன்கான்சியஸுக்கு போனதுனால பிளைட்டு ஆட்டோ மூட் ஆன் ஆகி எங்கெங்கேயோ சுத்தி ஆஸ்திரேலியா கிட்ட ஃபீல் இல்லாம விழுந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த தியரி தான் ஓரளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தாலுமே ஆனா இதுவுமே தியரியா தான் இருக்கு. MH370 காணாம போய் 10 வருஷத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இன்னமுமே கண்டுபிடிக்க முடியல. இனிமேலும் கண்டுபிடிப்பாங்களான்னு கேட்டா அது யாருக்கும் தெரியாது. ஆனா இனிமேலும் கண்டுபிடிச்சாலும் MH370 எப்படி காணாம போச்சு, அதுக்கு காரணம் யாருன்னு தெரிய போறது இல்ல. கடைசி வரைக்கும் MH370 மிஸ்ட்ரியா தான் இருக்கும்.